600 இது காசு போட்டேன் அதுக்கப்புறம் என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில 6:30 மணிக்கு நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா நைட்டு கடலுக்கு தொழிலுக்கு போய் நிறைய வஞ்சர மீன், பாறை மீன், ஏகப்பட்ட மீன்கள் பிடிச்சு வந்திருக்காங்க. அந்த மீன்கள் எல்லாத்தையுமே இப்ப சண்டே மார்க்கெட்ல வச்சு விற்க போறோம். பொதுவாவே சண்டே அப்படினாலே எல்லாருமே லீவ்ல இருப்பாங்க. ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காகவே நிறைய இடங்கள்ல இருந்து அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்களை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அந்த விதத்துல நம்ம எப்போதுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தரமான நல்ல டேஸ்டான மீன்களை மக்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளை தேடி வரக்கூடிய ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் பாருங்க, எடுத்ததுமே சூப்பரான பெரிய பெரிய வஞ்சர மீன்கள் எடுத்து வைக்கிறாரு. எல்லாமே தூண்டில்ல பிடிச்ச அவ்வளவு அற்புதமான ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீன்கள். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தூண்டில் மீன்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஏன்னா அந்த தூண்டில் மீன்ல ஒரு தனித்துவமான சுவை இருக்கும். அந்த சுவை தான் அதிகப்படியான மக்கள் அந்த தூண்டில் மீன்களை தேடி தேடி வர வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விதத்துல பார்க்கும்போது நம்ம எப்போதுமே தூண்டில் தொழிலுக்கு மட்டும்தான் போவோம். அதனாலதான் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை, அதுவும் தூண்டில்ல பிடிச்ச அவ்வளவு சூப்பரான மீன்களை தொடர்ந்து நம்மளால மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியுது. அண்ணன் எவ்வளவு அழகா ஒரு மீனுக்கா தண்ணி தெளிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அந்த மீன்கள்லாம் பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே அந்த மல்டி கலர்ல பச்சை கலர்ல மின்னுது பாருங்க, பளபளன்னு இருக்குது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான வஞ்சர மீன்கள். எப்போதுமே அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்களை பிடிச்சிட்டு வரும்போது அந்த மீன்கள் மேல கொஞ்சம் ரத்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாம போட்ல இருந்தே நம்ம டப்பால கூடையில மாத்தி வச்சு எடுத்துட்டு வரும்போது ஏதாவது தூசி இல்ல மண் ஏதாவது பட்டிருக்கும். சோ அதோட எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சு நம்ம வைக்க கூடாது. அதனாலதான் அண்ணன் அழகா தண்ணி தெளிச்சு அதை கழுவி எவ்வளவு பளபளன்னு வைக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு கொடுக்கும் போது நல்ல விதமா அதை கொடுக்கணுன்றதுனாலதான் வந்துட்டு அண்ணன் அழகா தண்ணி தெளிச்சு அதை சூப்பரா அடுக்கி வைக்கிறாரு. வஞ்சர மீன்கள் எல்லாம் அழகா வரிசையா ஒரு பக்கம் அடுக்கி வச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, சூப்பரான ஒரிஜினல் தேங்காய் பாறை மீன்களை எவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருக்காரு பாருங்க. எப்போதுமே மீன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமா விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன்ல நம்ம அந்த தேங்காய் பாறை மீனை சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வஞ்சர மீன் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வஞ்சர மீனுடைய ரேட் கட்டுப்படி ஆகாதனால வாங்க மாட்டாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த தேங்காய் பாறை மீன் ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம முள் இல்லாத மீன், அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன். அதுலயும் நம்ம வச்சிருக்கிற மீன் தூண்டில்ல பிடிச்ச இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கிறத பார்க்கும்போது யோசிக்காம வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ணன் சூப்பரான ஒரு வஞ்சர மீன் எடுத்து கையில வச்சிருக்காரு. இந்த மீன் மட்டுமே 3 கிலோ இருக்கும். எப்படி பளபளன்னு ஷைனிங்கா இருக்குது பாருங்க. அதோட கண்ணெல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரிஜினல் வஞ்சர மீன் இப்படிதான் இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க. அடுத்ததா பாருங்க, ஆத்து எறா கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான ஆத்து எறா. இந்த ஆத்து எறாவை உயிரோட தூண்டில்ல குத்தி போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு போனோம். நம்ம மீன் பிடிச்சது போக பேலன்ஸ் இருக்கிற எறாவை தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. காலையில வரைக்கும் இந்த எறா எல்லாமே உயிரோட தான் இருந்தது. இந்த ஆத்து எறாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி போட்டு எறா தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட சுவையை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதமான சுவையில இருக்கும். 100 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க, 200 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்ல கிலோ கணக்குல வெயிட் போட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போலாம். எடுத்ததுமே ஒரு சார் சூப்பரான வஞ்சர மீன் வாங்குறாரு பாருங்க. வீடியோ போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. 1400 தெரியுங்களா? தூண்டி மீன் ஐயா, நான் அந்த மாதிரி 1300 ரூபா கொடுங்க. 1300 ரூபா கொடுங்க. சார் 1.5 கிலோ சைஸ்ல ஒரு சூப்பரான வஞ்சர மீன் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அண்ணன் 1300 ரூபாய் சொன்னாரு, அவர் 1200 ரூபாய் கேட்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ண கொடுத்தாச்சு.
இந்த பெரிய மீன்களோட சேர்த்து நம்ம தூண்டில வந்து அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் யாரோ ரெகுலர் கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அண்ணன் தான் வாங்கிட்டு போறாரு பாருங்க. அப்படியே இன்னொரு கஸ்டமர் பெரிய சைஸ் வஞ்சர மீன் கேட்டிருக்காரு. அதனாலதான் அண்ணன் வெயிட் போட்டு காட்டுறாரு பாருங்க. 2.5 கிலோ இருக்குது. என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். 100 தள்ளிட்டான். அது செலவுலாம் 100 இந்த மீன் எக்ஸாக்டா 2 கிலோ 680 கிராம் இருந்தது. அது 2.5 கிலோவை ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஒரு மீனை 3 பேர் சேர்ந்து வாங்குறாங்க. சோ அதை கட் பண்ணி 3 பங்கு வைக்கணும். அதுக்காக தான் இப்ப வெட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய இன்னொரு அண்ணன் சூப்பரான மடவை மீன்கள் வச்சிருக்காரு. அந்த ஆறு வந்து கடல்ல சேர்ற முகத்துவாரம் பகுதியில் விசிறுவலை வீசி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மடவை மீன்கள் பிடிச்சு வந்திருக்காரு பாருங்க. மடவை மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம்னா அருமையான டேஸ்ட்ல இருக்கும். முள்ளு கம்மியா தான் இருக்கும். இதையுமே மக்கள் அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்க. இப்பயுமே பாருங்க எவ்வளவு சீக்கிரமா சேல்ஸ் ஆகுதுன்றத பாருங்க. அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் கண் முழிச்சு அந்த கடற்கரையோரத்தில் அந்த முகத்துவாரம் பகுதியில் போய் விசிறுவலை வீசி இவ்வளோ மீன்கள் பிடிச்சி வந்திருக்காங்க. கேன்ல இருந்து மீன் எடுத்து போட்டே இருக்காரு பாருங்க. எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கூறுகூறா வச்சிருக்காரு. 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. வச்சு போடு எல்லாரும் பெருசாக ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே 5 கூறு வித்துட்டாரு. டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. சூப்பரான மடவை மீன்கள். இந்த பக்கம் பாருங்க, நம்ம அண்ணன் கிட்ட தேங்காய் பாறை வாங்குறாங்க. சின்ன மீன் தான் ஃபர்ஸ்ட் காலி ஆகும். பெரிய மீன் கொஞ்சம் மெதுவாக தான் போகும். இங்க ஒரு அண்ணன் சூப்பரான கல் நண்டு வச்சிருக்காரு. இது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கல் நண்டு சம்மா நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சின்ன சைஸ் தான். இதுலயே 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ 2 கிலோ சைஸ்லாம் இருந்ததுன்னா வியாபாரி உடனே வந்து எடுத்துப்பாங்க. அப்படியே உயிரோட வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல பல லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துல போகும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நண்டு தான் இந்த கல் நண்டு. இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் எவ்வளவு சூப்பரான நண்டு, காரப்பொடி, கடல் எறா எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வலையில பிடிச்சது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்பதான் போட் வந்து மீன்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடற்கரைக்கும் ஹார்பருக்கும் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படியே போட்ல இருந்து நம்ம வேற எங்கேயுமே போகாம ஐஸ் வைக்காம வேற இடத்துல எல்லாம் வாங்காம டைரக்டா அப்படியே உயிரோட எடுத்துட்டு வந்து விற்கிறதால மக்கள் நிறைய பேர் தேடி வர்றாங்க. பெரிய வேலை அதுதான் ஏன்னா இருக்குது 150 அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கடல் எறா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். இங்க பாருங்க, ஒரு எறா உயிரோட இருக்குது. அதுலயே தெரிஞ்சிருக்கணும் இந்த எறா எல்லாமே எப்போ பிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆத்து எறாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த கடல் எறா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது என்னுடைய டேஸ்ட்டுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடும்போது ரெண்டுமே அடிச்சுக்க முடியாம ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. அப்படி ஒரு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த பக்கம் அப்படியே அந்த 2.5 கிலோ சைஸ் வஞ்சர மீனை 3 பங்கா கட் பண்ணி அழகா வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. ஒரு பீஸும் அப்படியே செக்க செவேன்னு ரத்தம் சொட்ட அப்படியே வாங்கி சாப்பிடணும் போல இருக்குது. மீனை ஒருத்தங்களுக்கு கட் பண்றதுக்கும் இந்த மாதிரி 3 பேருக்கு பங்கு வைக்கிறதுக்கு கட் பண்றதுக்கும் வித்தியாசமா கட் பண்ணணும். சரியான அனுபவம் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா கரெக்டா 3 பங்குக்கும் அந்த பீஸ் எல்லாமே சரிசமமா போகிற மாதிரி கட் பண்ணணும். எல்லா பீஸும் அழகா போட்டு முடிச்சாச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப அந்த தலையை கட் பண்றாங்க. வஞ்சர மீனை பொறுத்த வரைக்கும் அந்த தலையில தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே புதுசா மீன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த மீனுடைய அந்த சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு தலையை விட்டுருவாங்க. ஆனா தலையில தான் அவ்வளோ சத்து இருக்குது. அற்புதமான டேஸ்ட்டும் அந்த தலையில தான் இருக்குது.
எவ்வளோன்னு கேட்டு 3 பேருக்கும் சூப்பரா வேஸ்டேஜ் இல்லாம அழகா கட் பண்ணி 3 பேருக்கும் தனித்தனியா கவர்ல போட்டு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் இருக்கும்போது முழுசா 2500 ரூபாய் 3500 ரூபாய் கொடுத்து நம்மளால வாங்க முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு 5 பேர் அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது கிடைச்சாங்க அப்படின்னா அழகா பங்கு போட்டு வாங்கிடலாம். அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி பங்கு வைக்கிறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மீன் கட் பண்ணி அதை பங்கு வச்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அப்படியே கஸ்டமரை நிக்க வச்சு அவங்க கண்ணு முன்னாடியே சரி பாதியா பிரிச்சு அழகா கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் வந்து இப்ப கொடுத்துருக்கிறோம். மடவ மீன் இன்னும் தொடர்ந்து கஸ்டமர் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய மடவ மீன் பிடிச்சி வந்திருக்காரு. எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களா பிடிச்சி வந்திருக்காரு. இந்த பக்கம் பாருங்க, நம்ம கிட்ட ரெகுலரா வந்து வாங்கக்கூடிய நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க என்ன மீன் வாங்குறாங்கன்னு பாருங்க. இதை பொருந்தலை மட்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மீன். அப்படியே அந்த மீனை வாங்கி கட் பண்றதுக்கு கொடுத்தாச்சு. இந்த பன்னி மீன், பொருந்தலை, கார்வா இது எல்லாமே எவ்வளவு அற்புதமான சுவையில இருக்கும் அப்படின்றது ரெகுலரா நம்ம கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் தெரியும். அடுத்ததா பாருங்க, இந்த அண்ணனும் 2 பொருந்தலை மீன் தான் வாங்கியிருக்கிறாரு. இது உண்மையிலே சூப்பரான டேஸ்ட் இருக்கக்கூடிய மீன். பொதுவா சொல்லணும்னா நம்ம தூண்டில்ல பிடிக்கிற எல்லா மீனுமே அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க எப்ப கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. இது 2500, இது 3000. நம்ம கிட்ட வச்சிருந்த அந்த ஆத்து எறா 2 கூறு வச்சிருந்தோம். அப்படியே ஒரு அம்மா அந்த 2 கூரையும் மொத்தமா வாங்கிட்டாங்க பாருங்க. அடுத்ததா ஒரு சார் வந்துட்டு இப்ப வஞ்சர மீன் கேட்டுட்டு இருக்காரு. அந்த வஞ்சர மீனை செக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது எப்படி வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது 3 கிலோ இருக்கு. பெருசு 900 ரூபாய் கிலோ போட்டு சொல்லி கொடுங்க. ஒரு 800 ரூபாய் போடுங்க. ஏன் நீங்க கேட்கற இப்போ எடுத்து வச்சுட்டா அப்போ அந்த மீனே கொடுத்துருங்க. நம்ம மீனை கையில எடுத்து அவருக்கு பிடிச்ச மாதிரி திருப்பி பார்த்தாரு, தொட்டு பார்த்தாரு, தடவி பார்த்தாரு. எல்லா விதத்திலயுமே வந்துட்டு மீன் சூப்பரா இருந்தனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த மீனை வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன், கல்லு மாதிரி இருக்கும். இன்னொரு பெரியவர் வந்து அந்த பொருந்தலை மீனை வாங்குறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க. முன்னாடியே சாப்பிட்டதுனாலதான் அந்த மீனை தெரிஞ்சதும் கரெக்டா கேட்டு வாங்கிட்டு போறாங்க. 3 மீன் வச்சிருந்தாங்க. 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. கடல்ல தொழிலை பொறுத்த வரைக்கும் போக போக வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. மீனே கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் மட்டும்தான், உயிர் மீன்கள் மட்டும்தான் மக்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளவு கஷ்டங்களை தாண்டியும் நமக்கு கிடைக்கிற டைம்ல எல்லாம் கரெக்டா நம்ம தொழிலுக்கு போயிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்களை மட்டுமே எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ அதனால ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் குவாலிட்டியில என்னைக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. அக்கா பாருங்க, சூப்பரான வரிக்கவளை மீனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பளபளன்னு இருக்குது பாருங்க. அந்த மீனை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான வரிக்கவளை மீன்ட்டு. குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் அவ்வளவு ஒரு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மீன். நம்ம மார்க்கெட்ல என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இதையும் நான் உங்ககிட்ட காட்டினேன். அந்த மீனை பார்க்கும் போதே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூணு 450 ரூபா வரும். 2 500, 2 400, 2 400. 3 போட்டுட்டா கட் பண்ண போறீங்களா? 400 ரூபா. மீன் நல்லா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1000 ரூபா கொடுங்க, வேலை முடிஞ்சது. கட் பண்ண 1000 ரூபா கொடுங்க. நீங்கள் வாங்குறவங்க நம்மகிட்ட நீங்கள் மீனை பார்க்குறீங்க. வஞ்சர மீன் ஓரளவுக்கு ஒன்று அப்படியே ஓடிருச்சு. அந்த சின்ன சைஸ் மீன்களும் ஓரளவுக்கு வித்துருச்சு. அந்த பொருந்தலை மீன் கூட வந்து நிறைய கூறு அப்படி வாங்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. இப்பதான் அந்த பெரிய சைஸ் தேங்காய் பாறையை ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த பெரிய ஃபேமிலிக்கு தேவைப்படுறவங்க வீட்டில் விருந்தாளிங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா இந்த பெரிய மீனை வாங்கிட்டு போவாங்க. தேங்காய் பாறையை பொறுத்த வரைக்கும் 1300 ரூபா. நல்லா இல்லாட்டா அப்படியே 2 பேருமா வந்து டபுளா காசு கொடுத்தாங்க. அது 3 கிலோ கட்டாது. அண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க கஸ்டமர் கிட்ட. நம்ம மீன் நல்லா இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட வந்து கேட்கலாம். நம்ம இங்கே தான் இருப்போம். உங்களுக்கு நாங்க வாங்கின காசை விட டபுளா அப்படியே அந்த மீனுடைய காசை நாங்க திருப்பி கொடுத்துறோம்னு சொல்றாரு. இது அதிகமான இடத்துல நிறைய பேர் வியாபாரத்துக்காக சொல்றது தான். ஆனா இங்க நம்ம சொல்றது, இது வரைக்கும் நம்ம கொடுத்த மீனை யாரும் ஒருத்தங்க கூட வந்துட்டு நல்லா இல்ல, பழைய மீனை கொடுத்துட்டீங்க, மீன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தங்க கூட சொன்னதே இல்லை. அதுக்கு மாறா நம்ம கிட்ட ஒரு டைம் மீன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ரெஷ் மீனுடைய டேஸ்ட்ல இருந்து மீண்டு வர முடியாம திரும்ப திரும்ப நம்மளை தேடி வந்து நிறைய
மீன்கள் நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம கிட்ட கொடுக்குற காசுக்கு அவங்களுக்கு மாற்றம் இல்லாம தரமான பொருளை மட்டும் தான் நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்றத நினைக்கும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய சந்தோஷமும் அமைதியும் திருப்தியும் கிடைக்குது. அக்கா அந்த பாறை மீனை அழகா கட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதுமே புது மீனை கட் பண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். எதனால அப்படின்னா அந்த புது மீனுடைய உடம்புல ஜெல்லு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கடல்ல மீனை பிடிச்ச உடனே அப்படியே தண்ணில இருந்து தூக்குனதும் மீன் அப்படியே வளவளன்னு இருக்கும். கையில பிடிக்கவே முடியாது, வலிக்கிட்டு போகும். நிறைய பேர் நம்ம விக்கிற மீனை பார்த்துட்டு கையில தொட்டு பார்த்துட்டு என்ன வளவளன்னு இருக்குது, மீன் கெட்டு போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. புது மீன்ல உயிர் மீன்ல மட்டும்தான் அந்த வளவளப்பு தன்மை இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் மீனை கிளீன் பண்றவங்களுக்கு அந்த புது மீனை கிளீன் பண்ணும்போது கையில கிரிப் கிடைக்காது, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கையை கட் பண்ணிப்பாங்க, அது கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இப்ப பாருங்க இந்த பக்கம் மீன் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்மள்ட்ட இன்னொரு பெரிய சைஸ் வஞ்சர மீன் ஒன்று இருந்தது. அந்த 3 கிலோ சைஸ் அண்ணன் கையில எடுத்து காட்டினாரு பாருங்க ஸ்டார்டிங்லயே. அந்த வஞ்சர மீன் இன்னொருத்தங்க வாங்கியிருக்காங்க. அதையும் எடுத்துட்டு வந்து இந்த அக்கா கிட்ட கட் பண்றதுக்காக அண்ணன் வச்சுட்டு போறாரு பாருங்க. நல்ல சூப்பரான அற்புதமான வஞ்சர மீன். இதுக்கு முன்னாடி 2.5 கிலோ சைஸ் மீனை 3 பேர் பங்கு போட்டு வாங்கினாங்க. இந்த 3 கிலோ மீனை சார் ஒருத்தர் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அதனால நம்ம பங்கு போட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாவே கட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மீன் அதுல போடுறோம். நம்ம அம்மா பாருங்க அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் வஞ்சர மீன் கேட்டாங்க அப்படின்றதுனால நம்ம கிட்ட வந்து வஞ்சர மீன் வாங்கி கொடுத்து கூட்டு போறாங்க பாருங்க. சூப்பரான வஞ்சர மீன், அது ஒரு 1.5 கிலோ இருக்கும் அந்த சைஸ். அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொருத்தங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வஞ்சர மீன் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. இதுவுமே 1.5 கிலோ இருக்கும். ரெண்டுமே சூப்பரான அற்புதமான வஞ்சர மீன்கள். இந்த கடை வச்சிருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் கேட்கும் போது அந்த மீன் யார்கிட்ட இருக்குதோ வாங்கி கொடுத்துப்பாங்க, அப்புறமா காசு கொடுத்துப்பாங்க. இந்த பக்கம் அடுத்ததா ஒரு கஸ்டமர் வந்து அவரு ஒரு மீனை வாங்கிட்டாரு, அதை அப்படியே அந்த பக்கம் கட் பண்ண கொடுத்தாச்சு. இப்படிதான் டக்கு டக்கு டக்குன்னு மக்கள் வர வர மீன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பீஸ் கணக்குல ஒரு மீனா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.